சிந்திப்போமே. 1799 மனம் கரையகிலேன். திரு கலைசை உத்தமனே. ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். திரு கலைசை பதியில் எழுந்தருளி இருக்கும் உத்தமனே, அருவமும் உருவமும் கடந்து பூரணமாகி பேரின்ப பர ஒளியாய் திகழ்கிறது சிவபோகம். அந்த சிவபோகம் என்பது கேவல சகலங்கள் அற்று இருக்கும் முத்தி பெருவாழ்வு ஆகும். சிவபோக பெரும் கடலில் அனுபவித்து ஆடும் இந்த முத்தி பெருவாழ்வை எளியேனாகிய எனக்கு அருளினாயே. அப்படிப்பட்ட உனக்காக உருகி உருகி மனம் கரையாமல் இருக்கின்றேனே. அப்படிப்பட்ட உனக்காக உருகி உருகி மனம் கரையாமல் இருக்கின்றேனே. அடியேனின் இந்த சிறுமைதான் என்னே என்னே. இப்படியாக நமக்கும் முக்தி அளிக்கும் அவன் பெரும் கருணையாளன் என்று விளக்குகிறார் மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. அரு உருவம் கடந்து நிறைந்து ஆனந்த பர ஒளியாய் மறுவு பெரும் சிவபோக வாருதியில் துளைந்து ஆடி இரவு பகல் அற்று இருக்கும் இவ்வாழ்வை எனக்கு அளித்தாய்க்கு உருகி மனம் கரையகிலேன். உருகி மனம் கரையகிலேன். உருகி மனம் கரையகிலேன். திரு கலைசை உத்தமனே. கரையகிலேன், மனம் கரையகிலேன் என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 11வது பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். கருணை உணர்வோம், சுத்த நிலை அடைவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.